Taste the Daily. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு தாமதமாக வந்த அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காலை 10 மணிக்கே கூட்டம் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் நீண்ட நேரம் காத்திருந்த விவசாயிகள் வெளிநடப்பு செய்ய முயன்றனர். குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு கூட ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு அதிகாரிகளால் நேரத்திற்கு வர முடியாதா என விவசாயிகள் கேள்வி எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே அரசு பேருந்துகளை இயக்காமல் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். பம்பம் பகுதியில் அரசு பேருந்து மீது பைக்கில் சென்ற இரு சிறுவர்கள் மோதி உயிரிழந்ததால் அரசு பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு போட்டதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. இதனால் கடும் அவதிக்குள்ளான பயணிகள் ஸ்டாலினின் ஃபெயிலியர் அரசு மீது அதிருப்தியடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நகரமன்ற தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் திமுகவின் லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. திமுக நகரமன்ற தலைவர் செல்வராஜ் தனக்கு அருகே இருந்த துணைத் தலைவர் பாலமுருகனின் இருக்கையை கவுன்சிலர்கள் இருக்கை அருகே மாற்றி அமைத்தார். இதனால் ஆவேசமடைந்த பாலமுருகன் செல்வராஜுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். இந்நிலையில் தங்களை பேச அனுமதிக்காததால் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதே